இப்ப மிச்சம் பிடிக்கலன்னு நக்கலாம் இல்ல சொன்னேன். நீ மிச்சம் பிடிக்கிறியான்னு பாப்போம். எல்லா செலவுமே அதுக்குள்ளதான் இருக்கும். காணாது 100 200 300 ஆடு மையா உங்களுக்கு ரெண்டு கற்பூரம். இங்க பிறந்தவர் அங்க பிறந்தவர் அங்க என்ன சொன்னார். அப்ப அவனெல்லாம் தமிழ் கதைக்கிறாருன்னா என் அப்பா கொஞ்சம் பெருமையோட கேட்கிறாரு. என்ன அது கொஞ்சம் இல்ல பெரியவே பெருமைப்படணும். பருப்பு இருக்குது, பைட்டங்காய் இருக்குது. உங்களுடைய மனதார கடவுளை வேண்டிப்பட்டு போனீங்கன்னா சரி, கடவுளுக்கு கொடுத்தா தான் கடவுள் உங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கை வந்து பொய்யானது. நடிக்காம சொல்ல ஜனனி, நான் எடுக்கல ஜனனி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தட்சணாமூர்த்தி ஜனனி. இன்று 26ஆம் நாள் 8ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை பிறந்த பிள்ளை செய்வதை ஒழுங்காய் செய்திடுமா. நீ எத்தனையாம் தேதி பிறந்த? வெள்ளிக்கிழமை பிறந்த பிள்ளை விரலி போல இருந்துருமா. ஞாயிற்றுக்கிழமை ஞான உதயம் கிடைத்திருமா. அப்ப நான் என்ன நான் வெள்ளி பிறந்தேன் போல கிடக்கு. சரி, அதை விட்டுருவோம். நாங்க இப்ப எங்க போறோம்? அதையே செல்வச்சன்னதி முருகன் கோயில்ல திருவிழா ஆரம்பித்து இன்று 4ஆம் திருவிழா. நேற்றைய காணொளி பார்க்காதவர்கள் போய் பாருங்க. அந்த காணொளியில ஜனனியிடம் 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாவுக்கு தான் நீ எல்லா செலவும் செய்யணும், வீட்டை வெறுமறைக்குமான செலவு அதுக்குள்ளதான் அடங்குமென்று சொல்லியிருந்தேன். கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு கொண்டு வராவா என்ற மாதிரி கூட நான் பாப்போம்னு யோசிச்சேன். நான் ஜனனி மிச்சம் பிடிச்சினீங்களா? 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா. நேற்றைய காணொளி போய் பாருங்க. 1 ரூபா கூட மிச்சம் பிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஜனனியினுடைய திறமை இருக்குது. இன்றைய நாள்ல இந்த காணொளியில திரும்பவுமே 1000 கொடுக்க போறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஜனனிக்கு 1000 தாரதான் என்னுடைய இலக்கு. அதை விட கூட தர மாட்டேன். 1000 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 500 இருக்கு. இந்த 1000 ரூபாய் உன்னிட்ட தான் தருவேன். இதுக்கு நீ ஏதாவது அப்படி இல்ல, என்ன நீங்க செய்யுங்க. இல்ல இல்ல, நான் நேற்று 1000 ரூபாய்க்கு இப்ப மிச்சம் பிடிக்கலன்னு நக்கலாம் இல்ல சொன்னேன். நீ மிச்சம் பிடிக்கிறியான்னு பாப்போம். மிச்சம் பிடிக்கணும்ன்றது இல்ல. அதுல என்ன நேற்று என்ன நீ எனக்கு எங்களுக்கு என்ன வேண்டி தந்த? நீ என்ன வேண்டி தந்த? என்ன கச்சான் மட்டும் கச்சான்னு சோளம் தான் வேண்டி தந்த. அன்னைக்கு நீங்க இல்ல, அது எதிர்காலத்துல அடுத்த ஆண்டு திருவிழாவுக்கு நான் இதே மாதிரி செய்யறேன். இப்ப இன்னைக்கு வந்து இன்றையான் திருவிழாவுக்கு நீ இப்படி பிடிச்சு ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி பாவம். நீங்க எப்படி இன்னைக்கு நீங்க தான் செலவழிக்க போறீங்க. சரி, இது நான் செலவழிக்க மாட்டேன்னு நினைக்கிறியோ? ஐயோ, அது எவ்வளவு கிடைக்கணும்? 300. சரியா, ஜனனி நேற்று 300 ரூபாய்க்கு தான் எரிபொருள் நிறைப்பேன். அதால 300 ரூபாய்க்கு அதை அடிப்போம். அதுக்கு பிறகு வர 700 ரூபாவுக்கு நான் அப்படி செலவழிக்க. ஐயோ, நேற்று நீ வேண்டி தந்தவாவோ ஒரு பொருளாவது எனக்கு கேட்டு வேண்டி தந்த. நீ எவ்வளவோ கேட்டு நான் சொல்லுவா. 1000 ரூபாய்க்கு பாட்டா கேட்டா பட கேட்டு நான் நீ வேண்டி தெரியல. சரியா, நான் என்னுடைய திறமையை நீ இப்ப பார்க்க போறேன். ஜனனியினுடைய ஆசைப்படி நான் செய்ய போறேன். எனவே நீங்க இந்த காணொலியை பார்க்கும் போதே சொல்லுங்க, பவனீசன் இதுல எவ்வளவு மிச்சம் பிடிப்பாரு. இன்னொரு 500 ரூபாய் சேர்க்கட்டா? 1500 ரூபாய் மாதிரி. எனக்கு ஒரு ரூல்ஸ் அப்புறம் நாளையில இருந்து அப்படின்னா பார்த்து சரி நாளையில இருந்து இதே செய்யறதா? நாளைக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. இப்ப நாங்க போவோம், வாங்குவோம். எங்களுடைய பயணத்தை தொடங்கின நேரம் எத்தனை மணி ஜனனிகா? 11:29. நான் தான் 1000 கொடுத்துறேன் அண்ணாக்கு செலவழிக்க. 1000 ரூபாய் தந்துட்டு 1000 ரூபாயில எரிபொருள் நிரப்புறதுலேருந்து போறதுலேருந்து வாரதுலேருந்து எல்லா செலவுமே அதுக்குள்ளதான் இருக்கும். காணாதோ? 300 ரூபாய்க்கு அங்க போன அர்ச்சனை செய்யறது செய்யணுமா? எருமையா காணாது 1000. இப்ப எவ்வளவு வேணும்? ஒரு 3 பேர் போறேன்டா. சரியா, 300 தானே எங்களுக்கு செலவு வைக்கிறார். அவர் என்ன துவா சேர்ந்து செலவு வைக்க பாக்குறாரு ஜனனியோட சேர்ந்து. பாத்தீங்களா, அண்ணா சொல்றார் 2500 ரூபா வேணுமாம் குறைஞ்சது. உண்மையும் அதுதான். என்ன 2500 காணாது, ஒரு ஆளுக்கு 1000 காணாது உண்மையின்படி. அவ்வளவு செலவு கழிப்பு. சரி, என்ன கவனமா பார்த்தாங்க. நம்ம 200 தான் மிச்சம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு மிச்சம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா?
மிச்சம் கொடுப்பேன் இல்லை, ஆனால் இவ்வளோ விட நீங்கள் வின் பண்ணுங்க, அது மட்டும் எனக்கு உறுதி. சரியா? வாகனத்தறி பிடத்துக்கு வந்து விட்டோம். நாங்கள் இப்போ வாகன தரிப்பிடத்துக்கு வந்து எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். வரும்போது எரிபொருள் நிரப்பினது 300. இப்போ இந்த இடமும் கட்டாயம் தான் 50 ரூபா. 50 ரூபா முடிஞ்சா 150 ரூபா முடியும். இனி 650 தான் இருக்குன்னு. சரி, அடுத்தது இன்றைக்கி கொஞ்சம் மக்கள் கூட்டம் கூடவா இருக்குது பாருங்க. நேற்று இதே நேரம் சாப்பிட வந்து நாங்கள், ஆனால் இன்றைக்கு அதிகமான மக்கள் கூட்டத்தை எங்களால் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஏதாவது சிறப்பு இருக்கோ? நேற்று நாங்க ஒன்றும் பண்ணி தெரியல, அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு கிடைக்காது. கேட்டு பயன் தங்கச்சி கேட்டா பண்ணி கொடுக்கணும். கேட்டு பயன் இல்லை. 1000 தான். 1000த்துல இப்ப 650 கிடக்கு. 650 ரூபாய்க்கு நாங்க என்ன செய்யறோம்? முதல்ல இதை பண்ணி தரட்டா சொல்லுங்க. இப்ப அப்படியே திரும்பி பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டம். இப்போ அடுத்தது அங்கே போகணும். கால் கழுவி போட்டு 3 பேருக்கும் ஒவ்வொரு தேங்காய், 3 தேங்காய், 3 கற்பூரம் வேண்டி தரது தான் நீ அனுபவிக்கணும். அப்படி எல்லாம் அது சரி வராது. இப்படியே நேராக போய் நான் வேண்டி தரதை கடவுள் கொண்டே கொடுத்தா சரி. அதை விட கூட குறைக்கணும், குறைய கொடுக்கணும் மட்டும் கதைக்கக்கூடாது. என்னோட அண்ணா ஒரு கற்பூரம் தாங்க. எவ்வளோ தேங்காய் அடிக்க போறீங்களா? உங்க ஆசை இருந்தா வேண்டது. இல்ல வேணும். தேங்காயா? தேங்காய் எவ்வளோ வேணா? 200 ரூபாயா? தாங்க ஒன்று. ஒரு தேங்காய் என்ன செய்யறது? வரும்போது குடும்பமா வரும்போது ஆசைப்பட்டா வேண்ட தானே. சரி, மல்லி போனா நெல் வேறு. ஏன்னா நீ என்ன 100 ரூபா காசை காணே இல்லை. ஒரு பொருள் இது எவ்வளோ? இது 200 ரூபா. கற்பூரம் 30. அப்போ எவ்வளோ? 100, 200, 300, 400, 500. சரிதானே? சரி சரி. ஆடு மையா அம்மையான புத்தி இல்லையா? நேற்று சொன்ன ஒரு தேங்காய வீட்டு இருந்து கொண்டா 200 ரூபா மிச்சம் பண்ணு. நான் அண்ணன் அப்படிதான் செய்து கொண்டே. நீ என்னபடியா பழக்கி வேண்டாம் வேண்டு அவ இப்ப சொல்லலாம். இதோ அங்க வச்சு சொல்லி அதை எப்படியும் யோசிக்கலாம் தானே. எல்லாரும் வீட்டையும் தென்னை மரம் நிக்குமோ? நிக்கல. தென்னை மரம் இல்லாத ஆகலாம் அப்படி நடந்து கொள்ளணும்ன்றதான் 200 ரூபா கொடுத்து 200 ரூபா மிச்சம் தானே. நல்ல தவறுதான். உங்களுக்கு 2 கற்பூரம். இது துவார். நீங்க எல்லாம் தொட்டு கும்பிடுவோம். நீங்க கும்பிடு. இனி நாங்க உள்ளுக்கு போய் கோயிலை கும்பிட்டு திருநூறு பூசி கொண்டு வெளியில வந்து மிகுதி பணத்தை பற்றி கதைப்போம். அடுத்ததுங்க அது சாமி குத்தம் 200 ரூபா போட்டிருக்கு. அர்ச்சனை செய்யறாரு. கடவுள் கடவுரா 100 ரூபா தான் செய்யணும். இப்போ செய்து போட்டுடியா ஜனனி ஜோசிபால் தெரிஞ்சு தெரியாம வேண்டாம். வந்து சிக்கிட்டம் வந்து நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் மக்கள் கூட்டம் குறைஞ்சிருது. அது தொழில்நுட்ப கோளாறு ஒன்று நடந்தது. அது அவங்களுக்கு பிறகு சொல்கிறோம். அந்த நேரம் நாங்கள் வரும்போது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரே மக்கள் கூட்டம் தான், பக்தர் கூட்டம். ஜனனி அர்ச்சனை செய்து போட்டு வர நாங்கள் கோயிலை சுற்றி போட்டு வருவோம். சின்ன தம்பி ரசிக்கிறார். யாரை ரசிக்கிறாருன்னு பாருங்க. கும்பிட்டாச்சு. தேங்காய் உடைச்சனியோ கப்புறம் என்ன நேற்று கொண்டு தானே தேங்காய் உடைச்சதோ கப்புறம் கொளுத்தினதோ உண்டியலுக்கு காசு போட்டதோ அர்ச்சனை செய்ததோ நேற்று செய்தனியா? நீ அர்ச்சனை எங்க அர்ச்சனை நேற்று செய்தனி? ஐயா இல்ல நேற்று செய்ய அந்த கதை இல்ல. இப்ப என்ன எவ்வளவு மிச்சம் கிடக்கா பாருங்க. டக்கன்
400 400 மிச்சம் கிடக்கு. சரி நான் 300 வச்சிருந்தேன். என்ன அங்க 50 இப்ப 350 தான் என்னட்ட இருக்கு. சரி, இந்த 350 ரூபாய்க்கு இனி என்ன செய்யறதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப சாப்பிட போறோம். எங்க சாப்பிட போவோம்? அங்க அந்த ஐயா கூப்பிட்டு அன்னைக்கு அங்க போனாங்க, இன்னைக்கு இங்க உள்ளு சாப்பிடுவோம். இதுக்குள்ள இருக்கு. வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். அப்படி திரும்பி பாருங்க, கோயில் உள்ளுக்கு இது கோயில். கோயிலோட சேர்ந்த மடத்துல தான் சாப்பிட போறோம். இந்த சாப்பாடை பாருங்க, இது என்ன சாப்பாடு? புளை சோறு. புளை எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. பருப்பு இருக்குது, பைட்டங்காய் இருக்குது, எல்லா மரக்கறியும் போட்டு ஒரு புளை சோறு. இந்த சோறு தான் நாங்க சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா வேற மண்டபத்துக்கு போனா என்ன கரைச்சல்டா, நாங்க தான் குழைச்சி சாப்பிடுவோம். இங்க குழைச்சே தெரிவாரு. குழை சோறு சாப்பிடுவோம். சரி, சாப்பிடு வாரம். ஜனனிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு. என்ன? நேற்று சாப்பிட்ட பிறகு எனக்கு என்ன வேண்டி தானே? கச்சான் சோளம். இந்த ரெண்டும் தான் 150 ரூபா வேண்டி தானே? இது ஒரு அண்ணா வந்ததான் நீ எனக்கு கை காட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, இது நான் தான் வேண்டி தந்தேன். எந்த செலவுல வேண்டி கொடுக்குறோம். இது அப்படி வாங்கி கொடுத்துமே எவ்வளவு மிச்சம் பண்ணி பாருங்க. 400 ரூபா மிச்சங்களது. இது எந்த திறமை தானே ஜனனி, விளங்குத? ஒரு அண்ணா என்ன கண்டுட்டு அந்த குளிர்பானத்தை தாராருண்டா ஏதோ ஒரு அன்பின் நிமித்தம் தானே. அப்ப குடிங்க குடிங்க ஒடியா குடிங்க. எதிர்காலத்துல விரைக்கு என்னோட வாங்க. நாங்கள் இன்னைக்கு வரும்போது ஒரு சின்ன தடங்கள் உண்டு, தொழில்நுட்ப கோளாறு. என்ன நடந்தது? அங்க மைக் வந்து அந்த கேபிள் வந்து அதுல சின்ன முறிவு வந்துட்டுது. நாங்க விரைக்க முச்சக்கர வண்டியை தரிச்சிட்டு கொஞ்ச தூரம் வந்து ஒரு அண்ணாவை கண்டனாங்க. அந்த அண்ணா தன்னுடைய மகனோட வந்து பவனீசன் ஆண்டு போட்டு கை வந்து கதைச்சார். அப்ப நாங்க கேட்டேன், இங்க பிறந்தவரா அங்க பிறந்தவரான்னு கேட்டேன். அங்க என்ன சொன்னாரு? அப்ப தமிழெல்லாம் தமிழ் கதைக்கிறாருன்னா என் அப்பா கொஞ்சம் பெருமையோட கேட்கிறாரு. என்ன அது கொஞ்சம் இல்ல பெரியவே பெருமைப்படணும். எங்க ஊர்ல சின்ன பிள்ளைகள் கதைக்கும் இல்ல, சின்ன பிள்ளைகள் என்னுடைய வயதுக்காரர் அண்ணா எங்க அப்படியா? நான் நேற்று தான் சன்னதி நல்லூருக்கு வந்தனாங்க. நல்லூருக்கு வந்து இன்றைக்கும் வந்தனாங்க. சரியா, நாங்க நல்லூர் அடியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு நல்ல ஒரு தெளிவான குரல்ல விளங்கினது. என்ன இதை நான் ஏன் சொல்றேன்னுடா, பிள்ளைகளுக்கு நல்லா தமிழை சொல்லி கொடுக்கணும். அதை அங்க இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் விதிவிலக்கு, ஒரு 100க்கு ஒரு 20 வீதமானவர்கள் விதிவிலக்கு. ஆனா 80 வீதமான புலம்பெயர் தமிழர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தமிழை சொல்லி கொடுக்குறீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தம்பி உண்மையா நல்லா தமிழ் கதைச்சவர். ஏதோ பேர் சொன்னார். அப்படித்தான் சின்ன தம்பி 12ஆம் ஆண்டு முடிச்சுட்டாருன்னு சொன்னது. 12ஆம் ஆண்டு முடிச்சுட்டாருன்னு சொன்னது. சுவிஸ்ல இருந்து வந்த தம்பி. குறிப்பா நீ அவதானிச்சுப்ப, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறார்கள் நல்லா தமிழ் கதைக்கணும். குழந்தை பிள்ளைகள் எல்லாம் நல்லா தமிழ் கதைக்குது. ஆனா லண்டன், கனடா ஆங்கில மொழி இருக்கிற நாடுகள்ல இருந்து வர பிள்ளைகள் வந்து கதைக்கிறது குறைவா இருக்கு, மிக குறைவா இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தி பிள்ளைகளுக்கு தமிழை ஊட்டி வளவுங்கள். அந்த இடத்துல ஒரு படம் எடுக்கிறார்கள், குறும்படமோ அல்லது மொழிநீள படமோ தெரியல, ஒரு படம் எடுக்கிறார்கள். நாங்கள் இப்ப கோயில் சுத்து கட்டுல இருக்கிறோம். அதாவது இப்படி ஒரு கட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நாங்க இருக்கிற கட்டு மாதிரி அப்படி ஒரு கட்டு இருக்கு. அந்த கட்டுல இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இப்படியே கோயில் சூழலை பாருங்க, அவ்வளவு வடிவா இருக்கு. சன்னதி கோயில மணல் எடுக்கிற ஓடியா ஓடியா ஓடியா. சரி மக்களே, நேரம் 4:52. அட 1 நாள் நான் 4 மணி என்ன 2:52 நிமிடம் வந்து தேங்காய் எடுத்து உடைச்சு கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு குளிர்காலி குடிக்கிறதுக்கான செலவு என்னட்ட இல்ல. என்ன நடந்ததுன்னா, வரும்போது எங்க போன்ல தொழில்நுட்ப கோளாறு வந்ததுதான, கேபிள் கொஞ்சம் முறிஞ்சு போச்சு. அப்ப வீட்டை இருந்து மச்சான், அதாவது ஜனனி இந்த கணவருக்கு தான் சொல்லிவிட்டு நாங்க எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அப்ப அவர் வந்தவர் வந்து சரி வந்து நான் கும்பிட்டுட்டு போக மாட்டேன். அவர் வந்து கோயில கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்ததான் மிச்சம். ஜனனி எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. கோயிலுக்கு முன்னுக்கு போய் படம் எடுக்கிறீங்க, அங்கேயும் இங்க நடந்துருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்களை கண்டுகொள்ளாம இருந்து நீங்கள் தான் ஒரு மனத்தியாலும். அவர் தான் குளிர்காலி வாங்கி கொடுத்துட்டு போற. என்னட்ட மிச்சம் எவ்வளவு இருக்கு என்னங்க?
4 400. இதுல 350 ரூபாய் நடை இருக்கு. ஜனனி, உங்களுக்கு இனிப்பு வேணுமா உரைப்பு வேணுமா, என்ன வேணும்? கச்சாலும் இனிப்பு. தேன்குழல் எவ்வளவு? 300 ரூபா தாங்க. பாத்தியா, நான் உனக்கு எவ்வளவு செலவழிக்கிறேன். இப்படி ஒரு அண்ணா கடையோ கொடுத்து வைக்கணும். என்ன 3 தேன்குழல் வேண்டி கொடுக்க போறேன். தங்கச்சிக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ தேன்குழல வேண்டி கொடுத்து மாத்திரனா. சரி அம்மா. அம்மா, இப்படி ஒரு அண்ணா கடையோ கொடுத்து வைக்கணும். இல்லோ 3 தேன்குழல் யாராவது வேண்டி தருவீனுவா? ஒன்றை தான் வேண்டி தருவாங்க. கச்சான் இது வேணும் சொல்லுங்க. கச்சானும் வேண்டி கொடுக்கணும். பாத்தீங்களா, 1000 ரூபா காசு கொண்டு தானே நம்ம இன்றைக்கு காணாதா? எந்த கச்சான் வேணும்? இதாதா? இதுல தாங்கம்மா 100 ரூபா. சரி என்ன அம்மா, இந்த கடலை மட்டும் 50 ரூபாய்க்கு தாங்க. ஐயா, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு வேணும்? சும்மா கோயிலுக்கு வந்து போறேன்டா சொல்லுங்க. இவ 2000 ரூபா காசு கேட்டவா? 18 இல்ல 1000 ரூபா தான் கொடுத்தேன். எல்லாருமே வினோதமா பாக்கணும். சரி அம்மா, 100 ரூபா 150 ரூபா இருக்கு. சரியா, நீ நேற்று அன்பளிப்பா கொடுத்த நீ 100 ரூபா என்ன? அது என்ன கேட்கலோ? உண்மையபடி 1000 ரூபா அது வேணும். என்ன முட்டை விடுறது பண்ணிதான். சரி, இல்ல என்ன வேணும்? முட்டை விடுறது கோழி தான் பண்ணி தருவாங்க. முட்டை விடுறது கோழி தானே ஐயா. சரி ஐயா, கோயிலுக்கு போய் வந்தாச்சு. முச்சக்கரை வண்டி எடுத்துக்கொண்டு போக போறோம். நேற்றையானோட ஒப்பிடும் போது இன்றைய நாள்ல நான் எவ்வளவு மேலதிகமா தேன்குழல் தந்து 100 ரூபா காசு மிச்சம் கிடக்கு. அது அன்பளிப்பொருள். சரி, அதையும் விடுறோம். சரி, எரிபொருள் கட்டாயம். தேங்காய் என்ன தேங்காய் கட்டாயம். போக்குவரத்து வாகன தரிப்பிடம் 50, 250, 350, மிச்சம் 650. 650ல மற்றதெல்லாம் எங்கண்ட விருப்பம் தான், எங்கண்ட விருப்பத்தின் அடிப்படையில தான். அப்ப 650 ரூபாயில நான் எவ்வளவு மிச்சம் பிடிச்சிருக்கிறேன்? 100 ரூபா மிச்சம் பிடிச்சிருக்கிறேன். அதை விட தேன்குழல் கூட வேண்டி இருக்கிறேன். அதை விட நான் என்ன இன்றைக்கு எந்த விருப்பத்தை தாண்டி தங்கச்சி ஆசைப்படுறான்றதுக்காக என்னென்ன செய்யணும்? அந்த தேங்காய் என்ன நான் தேங்காய் வேணாம்னு இல்ல, கற்பூரம் மட்டும் காண முடியாது இல்ல, தேங்காய் 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 ஒண்ணுண்டா. அந்த நேரம் தான் எங்க மைக் பழுதா போனது. நாங்க பிறகு இங்க வந்து மைக் மச்சான் கொண்டு வந்தது பிறகு வேண்டி கொண்டு உள்ள போனாங்க. அந்த நேரம் தங்கச்சி சொல்லி இருந்தது என்ன என்ன சொன்னி, தேங்காய் வேணும் கட்டாயம், 200 ரூபா செலவு மேலதிகம். இதை நான் கோயிலுக்கு செய்த அப்படி சொல்லி காட்டையில நான் என்ன சொல்ல வரேன்டா, அது எங்கன்னு விருப்பம். கடவுள்ல நாங்க வணங்க போகும்போது எங்கள்கிட்ட 1 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 ரூபாய் இல்லாட்டியும் சரி, நீங்க வந்து உங்களுடைய மனதார கடவுளை வேண்டிப்பட்டு போனீங்கன்னா சரி, கடவுளுக்கு கொடுத்தாதான் கடவுள் உங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கை வந்து பொய்யானது. சரியா, அத சொல்லிக் கொள்றேன். இப்ப இருக்கும்போது கொடுக்கலாம். இப்ப நாங்க எப்படி சொல்றது என்ன, நான் ஏதோ அறிவுரை சொல்லி கொண்டிருக்கேன். அவள் கேட்காம உங்க விளாம்பழம் அங்க பாருங்க, உங்க திருப்பி காட்ட அந்த விளாம்பழத்தை ஆஞ்சு கூடாது, ஆஞ்சு கூடு. ஐயோ இல்ல, அது சும்மா தானே செய்யாது. வாரத்துக்கு 300 ரூபா செலவு. அடுத்தது இத வாகன தரிப்பிடத்துக்கு 50, 350. அடுத்தது அர்ச்சனை செய்ததுக்கு 50, 400. சரியா, 400 விட வேற கற்பூரம் வாங்க போறீங்க என்று சொன்னா ஒரு 450, 50 ரூபாய்க்கு 430, மிச்சம் 670 ரூபா மிச்சம். 670 ரூபாவுக்கு நீ உனக்கு விரும்பினதை செய்யலாம். சரியா, 670 ரூபாய் எனக்கு மிச்சம் பிடிக்கிற பெரிய வேலை இல்ல, பிடிச்சிருப்பேன். தங்கச்சி இந்த ஆசை வந்து நிறைவேறணும்ன்றதுக்காக தேங்காய் இன்னைக்கு தேங்காய் அடிச்சா தானே நல்ல மட்டும் சொன்னா, அப்ப தேங்காய் அடிச்சிருக்கு. சரி போமா, நாங்க தேன்குழல சாப்பிடுங்க. சாப்பிடுறது அந்த அம்மாக்கு சொல்ல, அந்த அம்மா சொல்ற தங்கச்சிக்கு எவ்வளவு நீ தேன்குழல வேண்டி கொடுத்துட்டு ஆமா அப்படி சொல்ல எனக்கு கடும் சிரிப்பா வந்துடுது. அம்மா இந்த பாட்டு நிப்பாட்ட தான் அமைதியா இருக்கு. புறணிக்காதீங்க. இப்ப கோயில் நிர்வாகத்தினர் யாராவது பாத்தீங்களா, தயவு செய்து இந்த பாட்டை வந்து மற்ற நேரங்கள அமைதியோட இருக்கும். இது ஏதோ ஒரு தொந்தரவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்காக பாட்டை நான் வெறுக்கிறேன் இல்ல. நாங்க அன்றைக்கு வரும்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு மரத்துக்குள்ள இருந்து கால இசையோட பாட்டு பாடிக்கொண்டு இருந்தது. அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போக அங்கால 4 பிள்ளைகள் இருந்து விளையாட்டு
வெறித்தனமா கதைச்சு கொண்டிருக்கணும். அது ஒரு பக்கம். அப்படி அந்த கோயிலை சுத்தி வரும்போது எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கணும். ஆனா இன்றைக்கு இந்த பாட்டு சத்தம் இருந்ததால அதையெல்லாம் தொந்தரவு செய்யற மாதிரி இருக்குது என்னுடைய கருத்து. சில வேளைகள் அது தவறா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டை தவிர்த்து கொள்றது நல்லது. இந்த பாருங்க திரும்ப தொடங்கி இந்த போன் என்ன போன் என்ன விளையாடாம நேரம் போடுது. இது வேண்டுவோம். இது என்ன வேண்டுவோம்? முனியப்பர் கோயில் அடியில் எதை வேண்டுவோமா? சொல்றா இருந்தா உன்னோட இருக்க போன் என்ன போன்? எந்த போன் தான் கிடக்கு. ஐஸ்கிரீம் நடிக்காம சொல்ல நான் கொண்டு வரையில கையில வச்சுக்கிய நடிக்காம ஜெனி நேரம் போடுது. நான் நடிக்கிறேன். எடுத்துக்கொண்டு வா ஜெனி நேரம் போடுது. நான் ஒளிச்சு வச்சுக்க. எங்கடா போன் வச்சிருக்கா? இல்ல உண்ட போனாங்க உண்ட போனாங்க உண்ட போனாங்க நான் போனே கொண்டு வரேன். உன்னுடைய போனாங்க அதோட எனக்கு. ஆனா அப்ப அதுக்குள்ள சத்தம் கேட்கணும். நான் வெட்டிக்க பாரு சரியா? இந்த வட்டி விடுறது போட்டுற என்ன போன் ரிங் ஆகுதா சைலண்ட்ல கிடக்கா? ஜெனி சத்தியமா இல்லைன்னு சொல்லு. ஜெனி வா வேலைக்கு நேரம் போடுது. எங்க வச்சேன்னு சைலண்ட்ல போடு. ஜனனி நான் எடுக்கல. ஜனனி எடுத்த நீ ஒன்று காட்டுறேன். நான் ஜனனி நான் எடுக்கல. ஜனனி போயிரும் அதே எடுத்து கொண்டு வா. என்ன ஜனனி விளையாட போனை தொலைச்சு போட்டு ஆக்களை நான் பார்த்து கொண்டு நிக்கணும். ஜனி சத்தியம் பண்ணி சொல்லு போன் ஒன்னுட்ட இல்லையாண்டு. எங்க சத்தியம் பண்ணி சொல்லு என்னட்ட தந்தீங்க அப்படி. ஜனனி சத்தியம் பண்ணி சொல்லு உன்னிட்ட இல்லையோ இருக்கு. எதுவும் எடுத்துக்காள் ஜனனி காணையில என்ன சொல்லு உண்மையா? இதை எடுத்துக்கொண்டு வா. அதை எடுத்துக்கொண்டு வா. உண்மையா காணையிலையா ஜனனி? நீ எடுத்த நீ எவ்வளோ சொல்றது நீ போவாங்க. ஐயா இருக்கா ஒருத்தடி போய் வரோம். குழந்தை போல சிரிப்பழகர் ஏலேலோ ஐலேசோ. கடைகள்ல இருந்து வரையக்க என்ன இத காட்ட இதை போட்டு விடு. போன தொலைச்சு போட்டு வராண்டா என்ன அது கதை எங்க வச்சோன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. ஐஸ்கிரீம் கிடையாது. போன் இல்லாட்டி என்ன செய்யறது? வேற அதுல கிடக்கும். இருக்கா மக்களே? ஆள் சரியா பயந்து போச்சு போன் இல்லையாண்டு. எங்க அங்க என்ன போய் கேக்குறது? போன் இருந்தவன தெரியும் எனக்கு. என்ன வீடியோ எடுத்து நிக்கிறேன். போன் ஜிமெயில் சொல்லு. சரி ஜிமெயில் சொல்லு. என்ன விளையாட கண்டிக்கிறா சிரிச்சு கொண்டிருக்காங்க சொல்லு. சரியா எங்க வச்ச நீ? சரி நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். சரியோ
அந்த போனு அங்க இருந்து எடுத்துக்கொண்டு வந்தனியா கையில கொண்டு வந்தனியா அது ஞாபகம் இல்ல. அது ஞாபகம் இல்லாம இருக்குன்னா என்ன இருக்கும் ஒரு இல்ல, அதுல வச்சிருந்தா யாரும் ஒருத்தர் நீங்க யாரும் ஒருத்தர் வந்திருப்பீங்க. எங்க நீ அதுல இருந்து வரைய மேசைய வழியா போனா அதுல ஒன்றுமே இல்ல. கைய பாத்து நீ போன் கையில ஞாபகம் இல்ல. அஞ்சலோ மேசைய பாத்துருந்தா கையன்னு பாக்காம விட்ட மேசையில இதை விட்டுட்டு போடணும்னுதான் பாத்து நான் கிடந்தது இல்ல. அப்ப போன் கிடந்தது கையில கிடந்தது மேசைய பார்த்தவெல்லாம் ஞாபகம் இருக்காம் கை ஞாபகம் இல்லையா அங்க போய் கேட்டுக்கணும் அதியோ சும்மா கேட்டு கொண்டு வா போலீஸ் நிக்குது. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்ததானா இல்ல ஒன்னு பயப்பட வச்சதுதான் இங்க கூட்டி இருந்தேன் நீ எவ்வளவு நேரம் போனே பாக்கலையே சரி சாதாரணமா கையிலயாவது பாத்துருக்கணுமே அதுல நீ நடந்து வேற நானும் ஒரு படி எடுத்து வச்சுட்டு அதுல போன் கிடக்கத்தான் எடுத்துக்கணும் வந்தேன் சத்தியமா அப்படிதான் எடுத்தேன் அதான் கொஞ்சம் வெரிட்டோன் பண்ணுது பயந்து போனியா எத்தனை வீதம் பயந்த நீ எவ்வளவு 2.5 லட்சமா ஏதோ முதல் வேண்டேன் தயவு செய்து எதென்றாலும் ஒரு இடத்துல இந்த எழுமி போக அந்த இடத்துல இந்த பொருட்கள் கொண்டு வந்தீங்கன்றத பாக்கணும் நீ மேசைய பார்த்தேன்னு சொல்ற இல்லையண்டு கையில பார்த்த நீ போனங்கேண்டு அது மறந்து போனேன் ஆனா அது வரவேற்கிறேன் போன் முக்கியத்துவம் கொடுக்கல நீ அதை வரவேற்கிறேன் ஆனா என்ன பொருள் கொண்டது ஞாபகம் இருக்கணும் இப்படித்தான் எங்களையும் விட்டுட்டு போவேன் இல்லவா விரட்டுறக்காதவங்க எல்லாட்டி அதுல வச்சு இருந்தா நம்பி இருக்க மாட்டா இந்த போன் தொலைஞ்சது கூட எனக்கு தெரியல நான் எடுத்து ஒழிச்சிட்டேன் அதான் ஒரு முக்கியமான சம்பவம் ஆனா அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும் என்ன நான் கூட விட்டுட்டு வந்திருக்கேன் சில நேரங்கள்ல வந்து உடனே ஒரு நாள் அங்க பைக்ல போய் பைக்லயே கொலையை விட்டுட்டு நாங்க எல்லாம் சுத்தி அதுவும் யாழ் நகர பகுதியில மயாளன் கஃபே அதுக்கு பக்கத்து அவ்வளவு நெரிசலா இயங்கி கொண்டிருக்கிற இடத்துல இந்த போன் போக கிடக்குது அப்ப எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் அது எங்களுக்கான பொருள் எங்கள்கிட்ட இருக்கும் சிலது துளைஞ்சு போகும் அது அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் இது வந்து ஒரு பாடம் தான் எல்லாருக்கும் உனக்கும் பாடம் எனக்கும் பாடம் அவனுக்கும் எல்லாருக்கும் இப்ப நாங்க இந்த காணொலியில இருந்து விடைபெற போறோம் இப்ப பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்குன்னு நேற்றைய நாள்ல நல்ல அமைதியா இருந்தது இன்றைக்கு பாட்டு சத்தம் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு அமைதியா குழப்புற மாதிரி இருக்குது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போட்டா பரவாயில்ல இது தொடர்ச்சியா பாடிக்கொண்டு வந்தது சரி இப்ப நாங்க இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறோம் படப்பிடி பாடல் துவாரகனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன் நன்றி வணக்கம் நாளைய நாள்ல என்ன செய்யலாம் எப்படி என்ன மாதிரி வித்தியாசமா செய்யலாம்ன்றதை உங்களுடைய கருத்தா பதிவு செய்யுங்க இப்போ நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னா அதை எங்களுக்கு யோசிச்சு பார்ப்போம் நல்லா இருக்குமென்னா அதை செய்கிறோம் சரி மக்களே நன்றி வணக்கம்